Hi students, 12th standard economics chapter 8. Now today we are going to like the topic for International Economic Organization. What do you mean by International Economic Organization? IEO. I mean international export or import, and otherwise economic organization. In the previous chapter we have studied the basis of trade, kinds from trade, terms of trade, balance of payments and foreign exchange. Now when trade takes place among countries, the developed countries also always stand to gain. லாஸ்ட்டாக நம்ம பார்த்த சாப்டரில் பார்க்கும்பொழுது பேசிஸ் த ட்ரேட் என்ன, அதனுடைய கெயின்ஸ் என்ன, அப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அதனுடைய வாணிப வீதம் என்ன, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அயல்நாட்டு வாணிப வீதம் என்ன, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது when ட்ரேடு இப்படிப்பட்ட ட்ரேடு எதை டேக்ஸ் பண்ணது அப்படின்னு பார்க்கும்பொழுது டெவலப்பிங் கண்ட்ரிக்கு தான் மேலும் மேலும் கெயினை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதனால் என்ன ஏற்படாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ லெவல் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரீஸ் அவங்கெல்லாம் ஷஃபர் ஆவாங்க. அதாவது வளர்ச்சி குறைந்த நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகள்லாம் ஷஃபர் ஆகக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ ஒரு நாடுனுடைய முக்கியமான வாழ்வாதாரம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்றது ஒவ்வொரு எக்கனாமிக் கண்ட்ரிக்கும் செயல்படக்கூடியது. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படி ஈக்குலிபிரியம் ஆகிறது டெவலப்டு கண்ட்ரிக்கு மட்டும்தான் அது சாத்தியமாகும் அப்படின்றத பார்த்துருப்போம். அப்படி இல்லைன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் மட்டும்தான் மேலும் மேலும் கெயின் அப்படின்றத அடைஞ்சிட்டு இருப்பாங்க. அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி குறைந்த நாடுகள் மேபி பெரும்பாலும் எப்படி ஆகிட்டுருக்கோம் அப்படின்னா அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருந்துகிட்ருக்கோம். இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்ப்போம். The Great Depression of 1930s and World War II lead to purely nationalistic policies in which almost every country imposed trade restrictions, exchange control and exchange depreciation so as to boost export of and to restrict import considerably. அதாவது உலக பொருளாதார பெருமந்தம் அப்படின்னு 1930 ஏற்படுற போது இது பெரிய பொருளாதார சீர்கேட்டுக்கு வழிவகுக்க போகிறது அப்படின்னு நிறைய நேஷனலிஸ்ட் எக்கனாமிக்ஸ்ட்டு சொல்லும்பொழுது இது யாரும் பெருசாக இது பண்ணலை. அப்போ அந்த கிரேட் டிப்ரிசியேஷன் சொல்லக்கூடிய 1930 ஏற்பட்ட அந்த உலக பொருளாதார பெருமந்தம் கிட்டத்தட்ட உலகப்போர் இரண்டாவது உலகப்போர் ஏற்பட்டதற்கான சமமாக கருதப்பட்டு இது பியூராக நேஷ்னலிஸ்டிக் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய கொள்கைகள் நிறைய கொண்டு வரப்பட்டது. எவரி கண்ட்ரீஸ், ஆல்மோஸ்ட் எவரி கண்ட்ரீஸ், எல்லா நாடுகள்லையும் என்ன பண்ணாங்க இந்த பாலிசியை கொண்டு வந்து அப்படின்னு பார்க்கும்பொழுது இம்போஸ்டு ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாடு மற்றொரு நாடில் ஏற்படக்கூடிய இந்த வாணிப தடைகளை கூடுமான அளவுக்கு ஒழுங்குமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் அண்டு எக்ஸ்சேஞ்ச் டிப்ரிசியேஷன் ஸோ அஸ் டு பூஸ்ட் எக்ஸ்போர்ட். அதே நேரங்களில் எக்ஸ்போர்ட்டை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா பூஸ்டப் பண்ணி அதை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி என்கரேஜ் பண்ணி அதை மேலும் மேலும் டெவலப் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இம்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னு சொல்கிறத விட இம்போர்ட்டை என்ன பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் ப்ரப்போஸ்டு IMF. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன் 1994 பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று நடக்குது. எங்கே அப்படின்னு பார்க்கும்பொழுது
தென்னாப்பிரிக்காவில் நடக்குது. பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நடக்குது. இதை எதை இந்த கான்ஃபரன்ஸ் உணர்த்துது அப்படின்னா, ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க் அண்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக, இதெல்லாம் தொடங்குவதற்காக, அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க் உலக வங்கி அண்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன், டபிள்யூடிஓ, ஐடிஓ, இது டபிள்யூடிஓ இல்லை, ஐடிஓ, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் இந்த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் 1944 நடக்குது. அந்த மீட்டிங்கில், அந்த மாநாடில் இவங்க இதெல்லாம் கொண்டு வரணும், வேர்ல்டு பேங்க்கையும் ஐஎம்எஃப்பையும் ஐடிஓயும் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. த ஐஎம்எஃப் அண்டு வேர்ல்டு பேங்க் வாஸ் ஸ்டார்டட் இன் 1945. அந்த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் பன்னாட்டு பண நிதி மாநாடு நடைபெற்ற அந்த 1944க்கு அப்புறம் ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னாட்டு பண நிதியம், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அண்டு உலக வங்கி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டனில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945. இன்ஸ்டிட் ஆஃப் ஐடிஓ. அதே நேரங்களில் இந்த ஐடிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதை என்னவா சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, என்னவா மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அண்ட் இன்ஸ்டரிம் அரேஞ்ச்மெண்ட் வாஸ், அதை என்னவா மாற்றிருக்கிறாங்கன்னா, வாஸ் மேட் பை அண்டு நேம்டு காட் அமைப்பாக மாற்றிருக்கிறாங்க. காட் மீன்ஸ் ஜென்ரல் அக்ரிகேட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட், சுங்கவரி வாணிபம் குறித்த ஒரு பொது உடன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இதை டாரிஃப் அண்ட் ட்ரேட். த கோட் வாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு டபிள்யூடிஓ. நாளடைவில் அது என்னவா மாறிச்சு இந்த காட் அமைப்பு. இந்த காட்டு எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுவும் 1945 தொடங்கப்பட்டது தான். அதுக்கப்புறம் இது 1995 என்னவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது அப்படின்னா டபிள்யூடிஓ. அதாவது காட் அப்படின்றது சுங்கவரி இதுக்காக உருவாக்கப்பட்டது. அது என்னன்னா, ஒரு நாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இம்போர்ட் பண்ணுறதுக்கும், ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் இறக்குமதி பண்ணுறதுக்கும் மெயின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த காட்டு அமைப்பு 1995 என்னவா டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டபிள்யூடிஓவாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு இன் 1995. த ஐஎம்எஃப், ஐபிஆர்டி அண்டு டபிள்யூடிஓ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் பை இன் த டேபிள். கீழே கொடுத்துருக்குறாங்க ஒரு டேபிளில். ஐஎம்எஃப் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே, எப்பொழுது தொடங்கப்பட்டது. வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிஆர்டி. இங்கே ஐபிஆர்டி அப்படின்னாக்கா இன்டர்நேஷ்னல் பேங்க் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம வேர்ல்டு பேங்க் அப்படின்னு எடுத்துக்கோம். வேர்ல்டு பேங்க் ஆர் ஐபிஆர்டி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அண்டு டபிள்யூடிஓ, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த டேபிளில் பார்க்கலாம். ஐஎம்எஃப், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இது எப்பொழுது தொடங்கப்பட்டது? இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 1945 இன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் வாஷிங்டன். In current year of establishment in World Bank or IBRD, International Bank Reconstruction of Development அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிஆர்டியும் இதே வாஷிங்டனில் 1945 தொடங்கப்பட்டது. இதே 1945 தொடங்கப்பட்டது காட், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்டு ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய
காட்டமைப்பும் 1945 தான் தொடங்கப்பட்டது. ஆனால் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு த காட் WTO. அந்த காட்டமைப்பை என்னவா மாற்றிட்டாங்க? WTOவாக மாற்றிட்டாங்க. WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மட்டும் எங்கே இருக்குது? இன் ஜெனீவா 1995 இருக்குது. சரியா?